ரோட் டூ 2300 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு. அத வந்து கன்டின்யூ பண்ணவே முடியல. ஸோ, இப்போ நம்ம வந்து திரும்பவும் வந்து ரோட் டூ 2300 சீரிஸ நான் வந்து கன்டின்யூ பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ, அதில இன்னைக்கு ஐ திங்க் 5த் கேம் நெனைக்கிறேன். இப்போ நம்ம வந்து 5த் கேம் வந்து பண்ணலாம். இப்போ 10+5 தான் நம்ம வந்து சீக் பண்ண போறோம். நம்ம கஸ்டம்ல போயிட்டு பண்ணா ஆஸ் யூசுவல் வராதுன்னு தெரியும். ஸோ, அதனால 10+5 டைரக்ட்டாவும் போயிடலாம். அது மட்டும் இல்லாம இடையில நம்ம வந்து இந்த ஃபார்மேட் ரொம்ப நேரம் விளையாடாம விட்டுட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பேரிங் வராது. இவ்வளோ சிக்கல்கள் இருக்கு இதில. எனிவே வந்தாச்சு நமக்கு. ஸோ ஒரு டீசென்ட்டான ஒரு ரேட்டட் பிளேயர் வந்திருக்காங்க. 2119. ஸோ ஆஸ் யூசுவல் நம்ம E4 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. ஸோ G6 மாடர்ன் டிஃபென்ஸ். ஆஸ் யூசுவல் நம்ம வந்து ஸ்பேஸை கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்குவோம். என்னன்னா, இங்க வந்து 10+5 அப்படிங்கிறதுனால நம்ம அக்ரெசிவாவும் விளையாடலாம். அக்ரெசிவ் மீன்ஸ் நீங்க வந்து குயின் சைட்ல கேசல் பண்ணிட்டு F3, G4, H4, H5ன்னு சொல்லி பிஷப்பை E3ல போட்டுட்டு, குயின் D2 போட்டு H6ல வச்சு பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அட்டாக்கும் பண்ணலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். பட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, யூசுவலா வந்து நம்ம இந்த பானுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஸோ நைட் டெவலப் பண்ணலாம். நைட்டை வந்து F3ல வந்து டெவலப் பண்ணுறேன். ஸோ அடிஷ்னலா ஒரு சப்போர்ட் இங்க வந்து இந்த பான் கிடச்சிருக்கு. ஜென்ரலா D6 விளையாடுவாங்க. ஓகே, C6 குயினோட ஐஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அப்போது நைட் C3 வரும்போது பின் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே தான். ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. நைட் C3 அல்லது C6 வச்சு D5 புஷ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா பிரச்சனை தான் நமக்கு. அது நல்ல ஒரு த்ரஸ்ட் பிளாக்குக்கு பார்த்தீங்களா. ஸோ என்னன்னா இப்போ நீங்கள் அட்வான்ஸ் பண்ணீங்க அப்படின்னா C5 போட போகிறாரு. அட்வான்ஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம இங்கே வெட்ட போகிறாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குது நமக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம அட்வான்ஸ் பண்ணும்போது இந்த F5 போயிடும். அப்போ என்ன ஆகும், சில வேளைகளில் நைட் E7 நைட் F5 வந்துட்டு இந்த பானை திரும்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கவனிக்க வேண்டியிருக்கு ஓப்பனிங்கில். ஓகே, நம்ம வந்து வெட்டட்டும். ஆனால் நம்ம புஷ் பண்ணிடலாமான்னு தோணுது. புஷ் பண்ணால் இந்த பான் ஒரு கட்டத்தில் வீக் ஆகிடும். அப்போ இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஓகே, என்ன பண்ணலாம்? பிஷப் D3 பான் அப். அப்படி இல்லைனா இக்னோர் பண்ணிவிட்டு பிஷப் E3. ஸோ இவ்வளோ 3 ஆப்ஷன்ஸ் நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். பட் தெரியல, எது வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. லெட்ஸ் சி. மேபி பான் டு E5 விளையாடலாம்னு நான் நினைக்கிறேன். பான் டு E5 போட்டால் C5 வந்தால் என்ன ரிப்ளை பண்ணுறது? சரி, ஓகே, லெட்ஸ் ப்ளே பிஷப் டு E3. ஸோ ஐடியா என்ன அப்படின்னா, இந்த பானுக்கு நான் வந்து சப்போர்ட் போடுறேன். அவர் வெட்டினாலும் நான் நைட்டால் வெட்ட போகிறேன். அவர் என்ன டெவலப் பண்ண போகிறாரு நைட்டை. அப்போ நானும் டெவலப் பண்ணிக்கிறேன். வேணா நீ வெட்டு அப்படின்ற மாதிரி. பரவாயில்ல, ரெமூவ் ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த பொசிஷனில் வந்து நம்ம ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் டு பிளாக் வித் பிஷப். ஐடியா என்ன அப்படின்னா, டேக்ஸ் குயின் டேக்ஸ் அண்ட் தென் டேக். ஸோ இங்கே வந்து டபுள் அட்டாக்ல இருக்கும் பானை. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பிஷப் E2. ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ ஒரு D இன்ட்டு E4 அடிச்சார்னா நைட் இன்ட்டு E4 நைட் F6 தேர் இஸ் நோ பிஷப் D3. சரி, ஓகே, வேறு வழி இல்லை. எனிவே பட் இங்கே வந்து நம்ம குயின் டு D3யும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவும் எதிர்பார்க்காத ஒரு மூவ். அவர் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மேபி ஒரு E6 பிளான் பண்ணுறாரா என்னமோ தெரியல. லேட்டர் பார்ட் ஆஃப் த கேமில் லைட் ஸ்கொயர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பட் நம்மளோட அப்ஜெக்டிவ் படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். F6ல் நைட் வந்தாலும் நம்ம இப்போ ஒரி பண்ண தேவையில்ல. பிஷப்போட கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து C3யோ குயின் D2வோ போட்டு குயின் சைட் கேசல் பண்ணலாம். அப்படின்னா கிங் சைட் கேசல் பண்ணலாம். இன்னும் அவர் நைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ப்ளஸ் நமக்கு இங்கே ஒரு ஸ்கொயர் கிடச்சிருக்கு இல்லையா? C5. C5ல போயிட்டு கொஞ்சம் இந்த பானை வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். அப்படி டிஸ்டர்ப் பண்ணும்போது அவர் புஷ் பண்ணுவார். அப்போ நமக்கு இந்த பிஷப்புக்கு ஸ்கோப் வந்து அதிகமாகும். அதனால் அதை தடுத்துட்டாரு. வெரி நைஸ் மூவ் பை ஹிம். அதே போல் இன்னொரு ஐடியா என்னென்னா, இப்போ நைட் F6 டெவலப் பண்ணும்போது நம்ம இக்னோர் பண்ணால் அவர் வந்து கேப்சர் பண்ணிவிட்டு பிஷப் டேக்ஸ் நைட் டேக்ஸ்ன்னு சொல்லி இது பண்ண போகிறாரு. பட் ஓகே, இந்த முறை நம்ம வந்து கிங் சைடில் தான் கேசல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வேறு எதுவும் பெஸ்ட் ஆப்ஷன் இல்லை. ஸோ யா. பட் ஓகே, நம்ம வந்து C3 விளையாடலாம்.
எப்படியும் அவர் வெட்டிட்டு இது பண்ண போறாரு. ஒரு டெம்போ வேஸ்ட் தான். பட் ஓகே. நம்ம அதுக்குள்ளே சென்டர கன்சாலிடேட் பண்ணிட்டு குயின் பி3 ட்ரை பண்ணலாம் லேட்டரா. அடுத்து நான் வந்து ரூக்க டபுள் பண்ணிட்டோ, இல்ல E5லயோ ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். மேபி பான் வந்து பேக்வர்ட் பான் E6 விளையாடணும். பட் ஃபியூச்சரில் அவர் E5வும் விளையாட முடியும் நைட்டோட சப்போர்ட்டில். என்ன தான் பண்ணுறதுன்ற மாதிரி நல்ல விளையாடுறாரு ஆக்சுவலாக. நல்ல ஒரு என்ன சொல்கிறது வே ஆஃப் ஹேண்ட்லிங் த ஓப்பனிங் வந்து இட்ஸ் குட் ஆக்சுவலி. எதுவும் நமக்கு வந்து பெருசாக கிடைக்கல. ஸோ பிஷப் வந்து இந்த இதில் இருக்கிறது பெட்டரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம சில வேலைகளில் வந்து இந்த பிஷப் வந்து இந்த B7ல் வந்து ப்ரெஷர் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆல்ரெடி எனக்கு என்னமோ ஒரு பானை வின் பண்ண வாய்ப்பு இருக்குமோன்னு தோணுது. பட் ஓகே. குயின் டு B3 நம்ம வந்து ரூக்கை கனெக்ட் பண்ணிட்டோம். எப்போவுமே 15 மூவ்க்குள்ள ரூக்கை கனெக்ட் பண்ணணுன்றது ஒரு ஓப்பனிங்கோட மிகப்பெரிய ஒரு ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ் ப்ளஸ் பிரின்சிபல். நைட் டு D5 இருக்கு. ஓகே. குயின் C7. சும்மா நான் என்ன பண்ணுறேன்னா G3 போடுறேன். ஐடியா என்னென்னா ஒரு எஸ்கேப் ஸ்கொயரும் கிரியேட் பண்ணுறோம். பிஷப்க்கு ரீட்ரீட்டிங் ஸ்கொயர் ப்ளஸ் பிஷப் F4 நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஒருவேளை பிஷப் F4 போட்டால் குயின் B6 ஆடுவார் நான் நினைக்கிறேன். டேக்ஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்க மாதிரி தெரியல. பட் ஓகே. நம்ம வந்து குயின் அட்டாக் பண்ணுவோம். நம்ம வந்து கேப்சர் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆக்சுவலாக கேப்சர் பண்ணிவிட்டு ஃபோர்க் பண்ணிடலாம் இல்லையா? இப்போ பிஷப் C7 வில் வின் அ பான். ஓகே கிரேட். ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டைம் வந்து நம்ம கெயின் பண்ணுவோம் இங்கே. E7. ஆக்சுவலாக டபுள் அட்டாக் மாதிரி பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி. ஸோ போத் த பான்ஸ் ஆர் அன்டிஃபெண்டட். கவனிக்கல. பட் ஓகே பார்க்கலாம் நம்ம. ஸோ கேம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6 மினிட்ஸ் ஆகுது. நம்ம வந்து 7 மினிட்ஸ் 48 செகண்ட்ஸில் இருக்கோம். அவர் 8 மினிட் 24 செகண்ட்ஸில் இருக்கார். டைமிங்கில் ஒன்றும் பெரிய இஷ்யூ இருக்க மாதிரி தெரியல. ரொம்ப சூப்பரான ஒரு செட்டப்புங்க. இந்த பிஷப் பேர் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பிரேக் பண்ணால் தான் முடியும். ஸோ அதனால் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து இது மிஸ் பண்ணிட்டோம். 2 பானையும் அவரால் ஒரே நேரத்தில் பாதுகாப்பு கொடுத்துருக்கவே முடியாது கண்டிப்பாக. இந்த பிஷப்போட பின் ஏதாவது பண்ணுமா பார்த்தா H6 போட்டுருவாரு. அதர்வைஸ் நம்ம அதாவது ட்ரை பண்ணலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நைட் வந்து D5 வந்துட்டு பிஷப் அட்டாக் பண்ண போகுது. அதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். பட் ஃப்யூச்சர்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வரும் பிளாக் பிளேயருக்கு. மேபி என்னோடய பிஷப் இங்கே இருக்கிறது நல்லதாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ரீமனரிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக வந்து ரூக் E8 போட்டுட்டு பிஷப் F5 போட்டு சேலஞ்ச் பண்ணுவார். ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் நம்ம என்ன இருக்குது நம்ம ட்ரை பண்ணுறதுல தட் இஸ் நத்திங் ராங். ஸோ பிஷப் டு D6 ரன்னிங் த ரூக். மிஸ்ட் ஃபோர்க் லைக் திஸ். அது ஃபோர்க்கும் கிடையாது. ஏன்னா ரூக்கை மூவ் பண்ணிப்பார். பிஷப் வந்து நைட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ ரூக் E2 ரூக்கை வந்து டபுள் பண்ணுற ஒரு முயற்சி. ஸோ இந்த மூவ் வந்து வரும்னு தெரியும். பட் நமக்கு அது இஷ்யூ கிடையாது. ஏன்னா பிஷப் C5 தான் நம்ம பிளானு. அவர் ஏதோ நம்மளை அட்டாக் பண்ணுறதா நினச்சி ஒரு டெம்போ நமக்கு கொடுத்துருக்காரு. நமக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் நம்ம. இப்போ இனிமேல் B6ம் ஆட முடியாது. கிட்டத்தட்ட இந்த பான் வந்து ஃபிக்ஸ் ஆன மாதிரி தான். இப்போ ஆல்ரெடி நமக்கு டாக்டிக்கலாக சில மூவ்ஸ் இருக்குது. லைக் குயின் B5, நைட் D5, ஐ டேக் அண்ட் தென் புட் த பிஷப் ஹியர். ஸோ ஆப்வியஸ்லி அதர்வைஸ் குயின் டு அதுக்கு ரொம்ப சேஃபாக குயின் B3 கூட ஆடலாம். குயின் B3 குயின் B4 குயின் B3க்கும் B4க்கும் என்ன வித்தியாசம்? B3ல இருக்கும்போது சில லைட் ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறோம். சரி ஓகே குயின். சப்போஸ் நைட்டு உள்ளே வந்துச்சு அப்படின்னா ஐ ஜஸ்ட் சாப். ஆனால் என்னென்னா ரூக் டேக்ஸ் D5 இருக்குது. ஐ வில் எஸ்கேப். பட் இருந்தாலும் நமக்கு இங்கே இரிட்டேட்டிங்காக ஒரு பிஷப் வந்து இங்கே இருக்கும் அவருக்கு. இந்த பான்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால லைட் ஸ்கொயரில் இந்த பிஷப்க்கு ஒரு சூப்பரான ஒரு வேட்டை இருக்கும். அதாவது என் கேமில் இப்போ தான் நமக்கு ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா இந்த மூவ் நான் எதிர்பார்த்தேன். அப்படி எதிர்பார்க்கும்போது இந்த பான் வந்து வீக் ஆகிடுது பார்த்தீங்களா? இப்போ நான் அட்டாக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் டைரெக்டாக.
அவர் வந்து புஷ் பண்ண போறாரு. இங்க புஷ் பண்ணாலும், இங்க புஷ் பண்ணி நம்மள அட்டாக் பண்ண போறாரு. நான் என்ன பண்ண போறேன்னா, அண்டர்மைன் பண்ண போறேன். அண்டர்மைன் இந்த ரூக் வந்து மிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. இப்போ எனக்கு இந்த ரூக் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டபுள் பண்ணணும். இந்த A7 பார்த்தீங்களா? என்ட்ரி பாயிண்ட்டு. அதேபோல சில வேளைகள்ல இந்த E6ல பான் இல்லாம இருந்தா, F7ல பிரஷர கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்மால் பேட்டர்ன்ஸ். நம்ம வந்து இம்மீடியட்டா ரெகக்னைஸ் பண்றது ரொம்ப நல்லது. அப்படியே இவ்வளோ சீக்கிரமா ரெகக்னைஸ் பண்ண முடியல அப்படின்னாலும், நம்ம பீஸ் எங்கே கண்ட்ரோல் பண்ணுதோ, அங்கே நம்ம எப்படி ப்ரெஷரை பில்டப் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்குறது. இந்த பொசிஷனில் எப்படி இமீடியட்டாக A4 விளையாடணும்னு எப்படி உங்களுக்கு தோணும் அப்படின்னா, நீங்கள் நிறைய கேம்ஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களால் வந்து கொஞ்சம் நீங்கள் உங்களால் கெஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம வந்து செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டேக்ஸ், he will take, வெயிட். நம்ம இங்கே கேப்சர் பண்ணும்போது, அவர் இங்கே கண்டிப்பாக வெட்டி தான் ஆகணும். வெட்டும்போது பான் டேக்ஸ். அதுக்கப்புறம் இங்கே டேக் பண்ணாருன்னா, நான் வந்து அந்த பானால் டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஓகே. பட் ஆனால் ஏதோ ஒன்று இங்கே இருக்குது. ஆனால் என்னன்னு மட்டும் தெரியல. ஸோ ஆனால் பிஷப்பை ரீட்ரீட் பண்ணுறதும் பெஸ்ட்டு கிடையாது. ஹி வில் புஷ் த பான் டவுன். ஓ, வி கேனாட் புஷ் த பான் டவுன். நான் டெம்பரரியாக பிஷப்பை ரீட்ரீட் பண்ணும்போது ரூக்கோட ஐஸ் கட் ஆகும். என்ன பண்ணலாம்? அதே போல் நீங்கள் பிஷப்பை கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிஷப் வந்து நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும் டாஸ் ஸ்கொயரில். ஸோ லெட்ஸ் ப்ளே பிஷப் A3. என்னன்னா எனக்கு இந்த வேரியேஷன் ஆடணும்னு ரொம்ப ஆசை. பட் ஓகே, அவசரப்பட வேணாம்னு தோணுது. ஸோ பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா ரூக்கோட ஐஸை கட் பண்ணிடுச்சு. ரொம்ப லாஜிக்கல் மூவ் மாதிரி தோணலை. ஸோ சேட். அதை வச்சதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறேன். அதுக்கு நம்ம வந்து நான் சொன்ன வேரியேஷனே போயிருந்துருக்கலாம். ஓகே, இந்த ஸ்கொயருக்கு வராருங்க ஆளு. இங்கே வந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் தென் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, கேப்சர் பண்ணுவோம். நம்ம ஏதாவது ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி விடுவோம். பிஷப் நான் திரும்ப அங்கே கொண்டு போயிடுவேன். ஓகே, A7 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. சப்போஸ் அவர் வெட்டிட்டார். ஓகே, லெட்ஸ் கோ ஹியர். ஓகே, இது கொஞ்சம் இப்போ எனக்கு இது வந்து வெட்டணும்னு தான் தோணுது. ஆனாலும் இஷ்யூ வருமா வராதா? சரி, ஓகே, கேப்சர் பண்ணும். இது எதிர்பார்க்கல நான் நினைக்கிறேன் அவரை. ப்ளஸ் சம்டைம்ஸ் இங்கே டாக்டிஸ் வரும். இனிமேல் வந்து டாக்டிஸ்லாம் இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து நம்ம 2 ஃபைலை கொடுத்துட்டோம். பிரிங் த ரூக்ஸ். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து இந்த பான் ப்ரெஷரில் இருக்குது இப்போதைக்கு. மேபி அவர் ரூக்கை வச்சு குயின் அட்டாக் பண்ணால் நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். எனக்கு பிஷப் பேர் இருக்குன்றதுனால இந்த பொசிஷன் ஓகே தான். ப்ளஸ் பிஷப் A3 வில் சீல் த டீல். இங்கே நமக்கு வந்து 2 பான்ஸ் க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில். த குயின் இஸ் அன்டிஃபெண்டட். ஐ எம் த்ரெட்னிங் டு கேட். ஆக்சுவலாக நம்ம இதை வெட்டுறதுனா கூட வெட்டலாங்க. சூப்பர்ல. செக்கு கொடுத்தாலும் கிங் G2. அப்போது வெட்டி தான் ஆகணும். வெட்டினதுக்கப்புறம் இன்னும் இருக்க மாதிரி தெரில. ஐ திங்க் நம்ம பொசிஷன் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நமக்கு வந்து குயின் சைடில் 2 பான் இருக்குது. போர்க்கில் விட்டுறாருன்னு நினச்சிடாதீங்க. செக் இருக்குது. அந்த தைரியம் தான். அதனால தான் அவர் விளையாடுறாரு அந்த மாதிரி. அழகாக ரூக்கை வந்து பேக்கப் போட்டு பானை வந்து புஷ் பண்ணணும். பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. ஆக்சுவலாக பேக் ரேங்க் இஷ்யூ இருக்குது அவருக்கு. கரெக்டுங்களா? ஆனால் என் ரூக்கு ஓப்பன் ஃபைலில் வேணுமே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஐ வுட் ஹவ் லைக் என்ன சொல்கிறது, இந்த பானை நம்ம வந்து புஷ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். வெட்டினதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லையே. ஏன்னா 2 பிஷப்புமே அன்டிஃபெண்டாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஹிட் ஹிம். Oh, that is a back rank issue now. Completely the back rank is weak. ஏதாவது ஒன்று பண்ணுமே. டேய் 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 ஏதாவது ஒன்று பண்ணுடா அப்படின்ற மாதிரி இங்கே போனோம். ஆனால் போக முடியல. அப்போ இந்த பானை டிஃப்ளெக்ட் பண்ணோம். ஆனால் டிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸிங் மூவ் இல்லை. அப்போ சேஃபாக தான் விளையாடணும். வேறு வழியே இல்லை. சரி, ஓகே, லெட்ஸ் ப்ளே திஸ். ஓ, ஓகே, நவ் தே ஹேவ் திஸ். ஓகேங்க, இந்த பிஷப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது அவரால் ரியலைஸ் பண்ண முடியுது. ஸோ ஹீ பிளேஸ் தட் மூவ். ஐ திங்க் கேப்சர் பண்ணுறது தவிர நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன் எதாவது இருக்குமான்னு தெரியல. ஸோ ஐ திங்க் வி ஷுட் கேப்சர்.
அதுவும் நல்லது தான். ஏன்னா, இப்போ நம்ம பான்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி டார்க் ஸ்கொயர்ல இருக்கு. இப்போ நான் வந்து பான்ஸை வந்து லைட் ஸ்கொயர்ஸ்க்கு மாற்றணும். ஸோ B3 அதுபோல் லைக் உடனே நம்ம வந்து C4 போடுறது நல்லது. C4க்கு அப்புறம் B3 விளையாட முடியாது. ஏன்னா ரூக் A2 இருக்குது. என்ன பண்ணலாம்? ஸோ இப்போதைக்கு நமக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. இந்த பானை தான் ஒரு டபுள் அட்டாக் பண்ண முடியும். அதுக்கு இன்னும் 2 டெம்போ தேவைப்படும். அப்படி பார்க்க போனால் நம்ம என்னமும் விளையாடுறது இங்கே கரெக்டாக இருக்கும். B3னா C4 போயிடும். C4னா சரி ஓகே C4 தான் லாஜிக்கலாக தெரியுது. லெட்ஸ் ப்ளே C4. Rook A2 தான் மூவ். Then I will play King F3. Then I'll push the pawn. இந்த பொசிஷன் ஓகே தான். we are not going to lose. நம்ம வந்து நல்லா ப்ராப்பராக விளையாடணும் அப்படின்னா நம்ம தோக்க வாய்ப்பு இல்லை. அடடா இதை பார்க்கலையா? ரூக்கை வந்து கிச்சிகிச்சா மூட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பானை தான் புஷ் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம மேலே போய் கேப்சர் பண்ணிடலாம். அவரோட பாயிண்ட் என்னென்னா இந்த பானை டார்கெட் பண்ண போகிறாரு. இப்போ கிங்கு வந்து எனக்கு இங்கே இருக்கணுங்க இப்போ. இந்த மாதிரி ஒரு ஒரு ஐடியலான ஸ்பாட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே உடனே டிஃபெண்ட் பண்ண வந்துட்டார். ஸோ புஷ் புஷ். ஓகே நம்ம கிங் ஆக்டிவேட் பண்ணி அவரை அட்டாக் பண்ணுவோம். இன்னும் நமக்கு ஒரு வேல்யூபிளான டெம்போ இங்கே இருக்குது. ஏன்னா இந்த பான் அன்டிஃபெண்டாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் அவரை இமீடியட்டாக ரஷ் பண்ண முடியாது. ஆனால் ரூக்கு ட்ராப்பாக வாய்ப்பு இருக்குது. வெரி வெரி கேர்ஃபுல்லாக விளையாடணும். பார்க்கலாம். ஓகே எனிவே நம்ம வந்து ரூக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா நான் நினைக்கிறேன். அதுக்கு பேசாமல் ரூக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாமா? இல்லை இந்த பானை போய் சேஸ் பண்ணோன்னா அவரை புஷ் பண்ண போகிறாரு. தேர் இஸ் நத்திங் வி ஆர் கோயிங் டு கெட். D3 then check. Okay, let's play this. வெயிட் டோன்ட் ப்ரீமூவ். பானை வச்சு வெட்டிடலாமோ? ஆமாங்க. ஆமாம் பானை வச்சு வெட்டுறது பெட்டர் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் கேம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓலி மேன் ஐ ஜஸ்ட் பிளண்டட் அ பான். அந்த ரூக்கு அந்த பானை தான் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்துக்கு. அதை கூட கவனிக்காமல் விளையாடிருக்கேன். ஓகே இது எவ்வளோ பெரிய ஹின்சைட் பார்த்தீங்களா? ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே என்ன பண்ணலாம்? வாட் வி கேன் ப்ளே. சரி ஓகேங்க ரூக்கை ஆக்டிவேட் பண்ணுவோம். ஏன்னா வேறு வழி இல்லை. ஆக்டிவேட் பண்ணாலும் அவருக்கு டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. எனிவே அவர் தான் ப்ரெஸ் பண்ணணும். வி ஜஸ்ட் ஹோல்ட் இட். ஹோல்ட் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் வந்து ஓகே தான் அந்த பொசிஷன். இன்ஃபேக்ட் நமக்கு சில சான்சஸ் கூட இருந்தது குயின் சைடில். ஒரு ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாருன்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிளைண்ட் ஐடியா தான் அது. பட் அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவருக்கு ஆக்சுவலாக. அட்டாக். ஓ வாட் த ரூக் இஸ் ட்ராப்ட் ஆல்மோஸ்ட். only one square is available man. After that I play h3 on here. Rook is trapped. Very nice. Very nice. Oh, rook is not trapped because rook g5 அப்புறம் they can go here. Oh skewer. ஏன்னா நான் f4 ஆடலான்னு பார்த்தேன். பட் ரூக் h5 வச்சார்னா இதை என்ன பண்ணுறதுன்னு தெரில. தட் ஓகே எக்ஸ்சேஞ்ச் த பீசஸ். இன்ஃபேக்ட் அவர் பிஷப்பை வெட்ட கூட வாய்ப்பு இருக்குங்க.
கிங்க கொண்டு வந்துட்டாருண்ணா. என்ட்ரி பாயிண்ட்டை கட் பண்ணிட்டாப்புல. குட். வாட்? ஓகேங்க. அவர் வெட்டட்டும். இந்த ஒரு பவுன் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அவர்கிட்ட நடுவில். ஸோ அதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன் என் கேமில். பார்க்கலாம். Okay, he's trying to take the bishop. The bishop. He's not trying to take the bishop, but நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு நான் நினைக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு ஹிட் யூ. எதுவும் எனக்கு வழி இல்லை. மெஜாரிட்டி இருக்கிறது தான் பிரச்சனை. ஈக்குவலாக இருந்தால் கூட சமாளிச்சிடலாம். கேம் வந்து ஈஸியாக ட்ரா பண்ணலாம். பட் இப்போ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பட் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி கிராண்ட் மாஸ்டர் லெவலில் இது வந்து ஈஸி ட்ரா தான். பட் நமக்கு கிடையாது. சும்மா ஏதாவது ஒரு டான்ஸ் பண்ணி பார்ப்போம். ஐம் கோயிங் டு ப்ளே ஹியர். ஓகே, ப்ரெஷர் பண்ணுறாரு. ஓ வெயிட், சப்போஸ் நான் இங்கே விளையாடினேன் அப்படின்னா அவர் என்ன பண்ண போகிறாரு? ஓ இந்த பான் ட்ராப் ஆகிடுமா? இந்த பானை டார்கெட் பண்ண எப்படா டிஃபெண்ட் பண்ண போகிற? பண்ண முடியாதே, மாட்டிக்கிட்டேன். ஓகே, அந்த பானை வீக் பண்ணது மிகப்பெரிய பிளண்டர். பட் ஓகே, கிங் D4 அண்ட் தென் புஷ் பண்ணி பார்ப்போம். அதுவுமே விளையாட முடியாதுங்க, செக் இருக்குது. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, சேஃபாக தான் விளையாடணும் இப்போதைக்கு. அவர் இங்கே போயிட்டு ரொம்ப க்ரீடியாக, ஐ மீன் அம்பிஷியஸாக விளையாடணும். க்ரீடின்னு சொல்ல முடியாது, அம்பிஷியஸ் மூவ் அது. பார்க்கலாம். என்னடா அது, இந்த ரூக்கை வச்சு அட்டாக் பண்ணால் முடிஞ்சது கேமு, ஏன் வந்து விளையாடலன்னு சொல்லி பார்த்தேன்னா, கைண்ட் ஆஃப் இன் ஜுக்ஸ்வாங். நமக்கு வந்து ஜுக்ஸ்வாங் முக்கியமா இல்லை கேமை சேவ் பண்ணுறது முக்கியமா? ஏன்னா வேறு வழி இல்லை எனக்கு. ஏன்னா நான் கிங்கை மூவ் பண்ணால் அவரோட ஐடியா ஜஸ்ட்டு பானை புஷ் பண்ண பார்க்குறாரு, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் ஐ ஹாவ் டு கண்ட்ரோல் தி ஸ்கொயர். ஸோ ஒன்ஸ் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பானை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம. இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளே நான் வந்து கேம் முடிச்சாகணும். ஸோ ஐ ஹாவ் அ கிளாஸ் அட் 11:30. ஓகே, இது ஆக்சுவலாக மார்னிங்கில் 11:30க்கு ஆர் 10:30லேருந்து 10:40லேருந்து நான் ஆரம்பித்தேன். இப்போ வந்து 11:30க்குள்ளே முடிக்கணுன்றது தான் நம்மளோட எய்மு. அதனால தான் 10+5. ஓ, வாட் டிட் யூ டூ? வாட் டிட் யூ டூ? He just blundered the winning game, man. ஐயோ ஐயோ. ஆ ஓகே, எனிவே I'll just control the square. ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகே ஓகே, ஹியர் வி கோ. ஓகே, என்ன மேன் பண்ணிட்ட? வின்னிங் கேமில் விட்டுட்டியா மேன்? ஓகே, எனிவே வி ஆர் ஸோ லக்கி டுடே. அண்ட் இது மாதிரி நடக்கும். ஏன்னா வின்னிங் பொசிஷனில் நீங்களும் பிளண்டர் பண்ணதை பார்த்துருப்பீங்க. பட் அது நமக்கு நடக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஐ மீன் நம்ம பிளண்டர் பண்ணுற மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது ஆப்போனண்ட் பிளண்டர் பண்ணும்போது ஜாலியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஹியூமன் சைக்காலஜி. எனிவே குயிக் அனாலிசிஸ் வந்து பண்ணிடலாம்.
ஸோ அனலைசிஸ் உட்காந்து பண்ணுற அளவுக்கு பொறுமை இல்லை. அதனால் நம்ம ஸ்டாக் ஃபிஷோட ஹெல்ப் எடுத்துக்குவோம் நம்ம. ஏன்னா நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நல்லா பெட்டராக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பின் நைட் D7 A4 இங்கே பார்த்தீங்களா A4 பரவாயில்ல. நைட் 18 A×B5 தான் இங்கே நல்லமோ. இந்த வேரியேஷன் தான் போயிருக்கணும் நம்ம. ஏதோ இருக்குன்ற மாதிரி நமக்கு தோணுச்சு இல்லையா, அது இருந்திருக்கு கரெக்டுங்களா. நைட் இன்ட்டு C5 D/C5 CB அண்ட் தென் C6. ஓ மை காட், C6 இருந்திருக்குங்க. நான் நினச்சேன் பானை டிஃபெண்ட் பண்ண முடியாது. திஸ் காய் கேன் டிஃபெண்ட். வாட் யூ லண்டர். ஓகே, இது ஒன்று போதுங்க இந்த லெவலுக்கு. இந்த ஒரு கான்செப்ட் போதுங்க. இதை பானை வெட்டவே முடியாது அவனால். அழகாக நம்ம வந்து இந்த பிஷப்பை இங்கேருந்து இந்த பானை இங்கேருந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு அழகாக நம்ம மேஜர் பீசஸ்லாம் ரொட்டேட் பண்ணி இந்த வீக்னஸை அட்டாக் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு வின்னிங் பொசிஷன் அதான் இங்கே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நமக்கு தோணுது பார்த்தீங்களா. அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணி கேல்குலேஷன் பண்ணணும். பட்டு அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் வாங்கிட்டேன். பிஷப் C5 இது வந்து ஓகே தான். இது பெருசாக பிளண்டர் மாதிரி எனக்கு தோணலை. அதனால தான் இமீடியட்டாக கேப்சர் பண்ணிட்டேன். C8 குயின் டு C6 செக்குனால தப்பிச்சிட்டாரு. அடுத்த ருக் C8 பிஷப் D7 என்னவங்க பிஷப் F8 B4 ஆடி பாஸ் பான் கிரியேட் பண்ண சொல்லுது. பட் ஓகே. அண்ட் தென் கிங் இன்ட்டு F8 கிங் F3 ப்ரொஃப்ளாக்டிக்காக இதை மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, நவ் பிளாக் இஸ் பெட்டர். இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அண்ட் அகெயின் இங்கே வந்து இந்த ரூக்கோட பொசிஷன் தான் பிரச்சனை. அதனால் கொஞ்சம் எவால்யூஷனில் ஷிஃப்ட் ஆகிறத பார்க்க முடியுது உங்களால். ஸோ இது ரொம்ப தப்பு. நான் வந்து இங்கே கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ரூக்கை வந்து மூவ் பண்ணிவிட்டு இதை பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் இந்த கேம். பின்னாடி போய்ட்டு கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் இது பண்ணதுனால அங்கே செக்கில் ஸ்கீவரில் போட்டுட்டாரு. அண்டு இந்த பான் மூவ் வந்து ஓகே தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து ரூக்கை ஆக்டிவேட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ரூக்கை வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாரு அப்படின்னா கிங்கை வந்து கொண்டு வந்தாருன்னா கேம் முடிஞ்சிருக்கும். ஏதோ ஒன்று பண்ணி இன்ட்டு G4 ஓகே, இங்கெல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக தான் ஆடிருக்கோம். ஏதாவது என்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக அதை ட்ரை பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரூக் H7 இங்கே வந்து இந்த பானை டார்கெட் பண்ணோம். அது ஆப்வியஸாக நான் அதை ரியலைஸ் பண்ணேன். விளையாடும்போது அதை சொன்னேன். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா அதை விளையாடலை. ஸோ இப்போது ரொம்ப ஒரு சீப்பான ஒரு ஐடியா தான் இது. ரொம்ப சீப்புன்னு சொல்ல முடியாது, அவர் பிளண்டர் பண்ணிட்டார். ஆனால் இது வின்னிங் பொசிஷன் தான் அவருக்கு கண்டிப்பாக. இது கண்டிப்பாக வின்னிங் பொசிஷன் தான். இன்னும் இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பார்க்க தேவையில்லை நான் நினைக்கிறேன். ஓகே, ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் 2300 சீரீஸ். இந்த கேம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நிறைய பேர் இதை வரவேற்கிற மாதிரி பேசியிருக்கீங்க. ஸோ அதனால் நான் இதை வந்து கண்டினியூ பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ப்ளஸ் ரீசெண்ட் வீடியோஸில் கூட கமெண்ட் போட்டதுங்க. உங்களுக்காகவே நான் வந்து இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இன்றைக்கி டாடா ஸ்டீலில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடே கேம் கிடையாது நேற்றுக்கு. அதனால் நல்ல ஒரு சான்ஸ் எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோவுக்கு மேக்ஸிமமாக லைக் போடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்தடுத்த கண்டென்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஆஸ் யூஷுவல் இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.